ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி ஒரு குட்டி கார்டன் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை இல்லை, கடையில் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ண உடனே நான் என்னோடய செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தோட்டத்துக்கு தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது ஒரு குட்டி தோட்டம், இதில் ஒரு 10 செடிகள் தான் இருக்கும். அந்த பக்கம் ஒரு 10 செடிகள் இருக்கும். இதுதான் என்னோடய வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். காலையில் வந்த உடனே தண்ணிலாம் விட்டுட்டு இந்த மல்லிப்பூ அடுக்கு மல்லி இது நல்லா சூப்பராக நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆனால் நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேங்கிற பேரில் எல்லாத்துக்கும் வெட்டி வெட்டி நான் கேட்டாங்க என்கிட்ட கொஞ்சம் பேர் எல்லோரும். இந்த கட்டிங்ஸ் இருந்தால் வந்துடும், இதை கொடு அப்படின்னாங்க. சரின்ட்டு கொடுத்தேன். உடனே என்னோடய செடி அப்படியே கருகி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை திருப்பியும் இந்த அளவுக்கு வளர வைக்கிறதுக்கு என்னென்ன வீட்டில் அந்த அரிசி களைஞ்ச தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் இந்த செடியில் தான் நான் ஊற்றுவேன். அப்புறம் எப்பயும் போல் இப்போ இந்த என்னோடய மல்லிகைப்பூ செடி சூப்பராக வந்துருச்சு. இந்த மணத்தக்காளி பழங்கள் இருந்துச்சு, அதை கொண்டு இந்த குட்டி குட்டி பாட்டு இருந்துச்சுல்ல, மணி பிளான்ட் பாட்டு, அதில் போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஏன்னா மணத்தக்காளி கீரை அந்த பாட்டில் வந்துச்சுன்னா அப்படியே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு வரும்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஷாக்கு, என்னடா இது இவ்வளோ கம்பளி பூச்சியாக இந்த மரத்தில், முருங்கை மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு முருங்கை மரம் பேரே வாயில் வரல. முருங்கை மரத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். எப்படாப்பா பெரியசாமி அண்ணன் வருவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ணன் வந்த உடனே என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு, தின்னர் இருக்குல்ல, எங்கள் வீட்டில் சீமெண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, அதனால் தின்னர் வாங்கிட்டு அந்த தின்னரை பேப்பரில் ஊற்றி நெருப்பு வச்சு விட்ட உடனே அந்த கம்பளிப்புழு எல்லாமே அப்படியே அது இறந்து அழிச்சு விட்டாச்சு. கீழே அடியிலேயே அதை பொசுக்கி விட்டாச்சு. எப்பயுமே இந்த முருங்கை மரத்தில் கம்பளிப்பூச்சி வர்றது நார்மல் தான். அது வராமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே இந்த மாதிரி நெருப்பு வச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கம்பளிப்புழு ஃபஸ்ட்டே நம்ம தடுத்துடலாம். அப்பப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கணும். நம்ம மரத்தையும் ரொம்ப உயரமாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கம்பளிப்புழுலாம் ஏறி அப்படியே மேலே போய் வீடு ஃபுல்லாக கூட நம்ம பரவிடும். கம்பளிப்பூச்சி எல்லா இடத்துலையும் பரவிடும். அதனால் மரத்தை வெட்ட சொல்லியாச்சு. மேலே நல்லா கொஞ்சம் உயரம் போயிருச்சு, அதை வெட்ட சொல்லிவிட்டு, சரி கீழேயே கீரை வந்தால் இப்படியே பறித்து இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த முருங்கை மரத்தை அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக அதை அரைக்கி விட்ட சொல்லிட்டேன். அந்த கீரையெல்லாம் பறிச்சிட்டு இந்த மாதிரி உருவி ஒரு இதில் போட்டு வெயிலில் வச்சிட்டேன். முருங்கைக்கீரை பொடி செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். இதுதான் இன்றைக்கி அப்டேட் என்னோட